வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் இன்னர் வைஃப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு மிக மிக முக்கியமான, நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் தீர்மானிக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியைப் பற்றி பேசப் போகிறோம். அந்த சக்தி வேறு எங்கும் இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதுதான் உங்கள் ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். விதி, தலையெழுத்து, நம்ம ராசிக்கு இதுதான் நடக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனால் உங்கள் விதியை நீங்களே உருவாக்க முடியும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? உங்கள் வாழ்க்கையின் திரைக்கதையை எழுதும் பேனா உங்கள் கையில்தான் இருக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆம், அதுதான் 100% உண்மை. அந்த சக்தி வாய்ந்த பேனாதான் உங்கள் ஆழ்மனம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் ஆழ்மனம் என்றால் என்ன? அது எப்படி உங்கள் வாழ்க்கையை இயக்குகிறது? அதை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வெற்றி, ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியான உறவுகள் என நீங்கள் விரும்பும் அனைத்தையும் ஈர்ப்பது என்ற முழுமையான வழிகாட்டுதலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இந்த பயணம் மிக ஆழமானது, அற்புதமானது. அதனால் கவனச் சிதறல்கள் இல்லாமல் முழு மனதுடன் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் திறவுகோல் இன்று உங்கள் கைகளில் கிடைக்கப் போகிறது. வாருங்கள், பயணத்தைத் தொடங்குவோம். நமது மனதை நாம் ஒரு பெரிய பனிப்பாறையுடன் ஒப்பிடலாம். கடலுக்கு மேலே தெரியும் அந்த சிறிய பகுதி, அதாவது சுமார் 10% மட்டும்தான் நமது நனவு மனம், கான்ஷியஸ் மைண்ட். இந்த கான்ஷியஸ் மைண்டு தான் சிந்திக்கும், பகுத்தறியும், கேள்வி கேட்கும், முடிவெடுக்கும். நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்ப்பது, நான் பேசுவதைக் கேட்பது, இது நல்லதா கெட்டதா என்று யோசிப்பது, இவை அனைத்துமே உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் வேலைதான். இதுதான் நம் கப்பலின் கேப்டன். எந்த திசையில் போக வேண்டும் என்று கட்டளையிடுவது இந்த கேப்டன்தான். ஆனால் அந்த பனிப்பாறையின் கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் அந்த 90% பிரம்மாண்டமான பகுதி இருக்கிறதே, அதுதான் நமது ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். இது கேள்வி கேட்காது, பகுத்தறியாது. இதன் வேலை அதன் கேப்டனான கான்ஷியஸ் மைண்டு கொடுக்கிற கட்டளைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான். இதுதான் அந்த கப்பலை இயக்கும் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் இன்ஜின்கள். கேப்டன் எங்கே போகச் சொல்கிறாரோ அங்கே கப்பலை கொண்டு செல்வதுதான் இதன் ஒரே வேலை. ஆழ்மனதின் குணாதிசயங்கள். 24 மணி நேரமும் 7 நாட்களும் இயங்கும் சக்தி. நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் ஆழ்மனம் தூங்குவதில்லை. அது விழித்திருந்து உங்கள் இதயத்தை துடிக்க வைக்கிறது, உங்கள் சுவாசத்தை சீராக்குகிறது, உங்கள் உடலின் கோடிக்கணக்கான செல்களை நிர்வகிக்கிறது. இது ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை. பகுத்தறியும் தன்மையில்லை. இது சரி, இது தவறு, இது நல்லது, இது கெட்டது என்றெல்லாம் ஆழ்மனதிற்கு பிரித்துப் பார்க்கத் தெரியாது. நீங்கள் எதை உண்மையாக நம்புகிறீர்களோ, எதை திரும்பத் திரும்பச் சொல்கிறீர்களோ, அதையே அது உண்மையாக ஏற்றுக்கொண்டுவிடும். நான் ஒரு சோம்பேறி என்று நீங்கள் விளையாட்டாகச் சொன்னால் கூட, ஆழ்மனம் அதை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொண்டு உங்களை ஒரு சோம்பேறியாகவே மாற்றுவதற்கான வேலைகளை செய்யத் தொடங்கிவிடும். ஒரு பிரம்மாண்டமான நினைவகம், ஹார்ட் டிரைவ். நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்றுவரை நீங்கள் பார்த்த, கேட்ட, உணர்ந்த, அனுபவித்த ஒவ்வொரு சின்ன விஷயமும், ஒவ்வொரு நொடியும் உங்கள் ஆழ்மனதில் ஒரு பைல் போல சேமிக்கப்பட்டிருக்கிறது. மறந்தது போல் தோன்றும் பல விஷயங்கள் அங்கே பத்திரமாக இருக்கின்றன. ஹிப்னாசிஸ் மூலம் பல வருடங்களுக்கு முந்தைய நிகழ்வுகளைக் கூட சிலரால் துல்லியமாக நினைவுகூர முடிவதற்கு காரணம் இதுதான். உணர்வுகளின் மொழி. ஆழ்மனம் வார்த்தைகளை விட உணர்வுகளையே அதிகமாக புரிந்து கொள்ளும். நீங்கள் ஒன்றை வேண்டுமென்று ஆசைப்படுவதை விட அது ஏற்கெனவே கிடைத்துவிட்டது போல ஆழமாக உணரும்போது ஆழ்மனம் மிக வேகமாகச் செயல்படும். எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்வதை விட, பணம் ஏற்கெனவே உங்கள் கையில் இருப்பது போல ஒரு மகிழ்ச்சியையும்
பாதுகாப்பையும் நீங்கள் உணரும்போது அதன் தாக்கம் பல மடங்காக இருக்கும். ஆழ்மனம் எப்படி உருவாகிறது? நாம் பிறக்கும்போது, குறிப்பாக முதல் 7 வயது வரை, நமது ஆழ்மனம் ஒரு திறந்த புஸ்தகம் போலிருக்கிறது. அப்போது நமது பகுத்தறியும் நனவு மனம் முழுமையாக வளர்ச்சியடைந்திருக்காது. அதனால் நம் பெற்றோர், ஆசிரியர்கள், உறவினர்கள், சமூகம் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நாம் அப்படியே கேள்வியின்றி நம்பிவிடுவோம். பணம் சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டம். நீ படிப்பில் சுமார்தான். அழகாய் இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையும். நம்ம குடும்பம் இவ்வளவுதான். போன்ற எண்ணங்கள் விதைகளாக நம் ஆழ்மனதில் விதைக்கப்படுகின்றன. இந்த விதைகள்தான் வளர்ந்து, மரமாகி, நம்முடைய நம்பிக்கைகளாக பெலிஃப்ட் மாறுகின்றன. இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில்தான் இன்று உங்கள் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் நிதிநிலை, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் உறவுகள், உங்கள் தன்னம்பிக்கை என எல்லாமே சிறுவயதில் உங்கள் ஆழ்மனதில் பதியப்பட்ட இந்த புரோகிராம்களின் வெளிப்பாடுதான். சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் நனவு மனம் ஒரு தோட்டக்காரன். ஆழ்மனம் ஒரு செழிப்பான நிலம். தோட்டக்காரன் எந்த விதையை விதைக்கிறானோ அந்தச் செடிதான் நிலத்தில் முளைக்கும். நீங்கள் ரோஜா விதையை விதைத்தால் ரோஜா பூக்கும். விஷச் செடியின் விதையை விதைத்தால் விஷச் செடிதான் முளைக்கும். நிலத்திற்கு பாகுபாடு பார்க்கத் தெரியாது. அதுபோலத்தான் உங்கள் ஆழ் மனமும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுப்பதுதான் அதன் வேலை. இப்போது உங்களுக்கு நனவு மனம் மற்றும் ஆழ்மனதின் அடிப்படை புரிந்திருக்கும். அடுத்து, இந்த ஆழ்மனதின் பிரமிக்க வைக்கும் சக்தியைப் பற்றி இன்னும் ஆழமாக பார்க்கலாம். Your outer world is a reflection of your inner world. அதாவது, உங்கள் வெளி உலகம் உங்கள் உள் உலகின் பிரதிபலிப்பே. இது ஒரு மிக ஆழமான ஆன்மீக உண்மை. இதை சாத்தியமாக்குவது உங்கள் ஆழ்மனம்தான். உங்கள் ஆழ்மனதில் என்ன நம்பிக்கைகள் ஆழமாக பதிந்திருக்கிறதோ, அதற்கேற்ற மனிதர்களை, சூழ்நிலைகளை, வாய்ப்புகளை அது ஒரு காந்தம் போல உங்கள் வாழ்க்கையை நோக்கி ஈர்க்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியின் லேவ் ஆஃப் அட்ராக்ஷன் அடிப்படை. நீங்கள் நான் எப்போதும் கடனில்தான் இருக்கிறேன் என்று ஆழமாக நம்பினால், உங்கள் ஆழ்மனம் அந்த நம்பிக்கையை உண்மையாக்க, மேலும் கடனை உருவாக்கும் சூழ்நிலைகளையே உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும். வருமானம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் வரும். நல்ல வேலை கிடைத்தாலும் அதில் நிலைக்க முடியாத சூழல் உருவாகும். மாறாக, நான் ஒரு பணக்காந்தம், பணம் என்னை நோக்கி எளிதாகவும் வேகமாகவும் வருகிறது என்ற நம்பிக்கையை நீங்கள் ஆழமாக பதிய வைத்தால், உங்கள் ஆழ்மனம் அதற்கேற்றாற்போல புதிய வருமான வழிகளை, வாய்ப்புகளை, மனிதர்களை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும். ஆழ்மனதின் சக்திக்கான நிஜ வாழ்க்கை உதாரணங்கள். டி பிளேசிபோ எஃபெக்ட். டி பிளேசிபோ எஃபெக்ட். இது மருத்துவ உலகில் நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதம். ஒரு நோயாளிக்கு அது உண்மையான மருந்து இல்லை, வெறும் சர்க்கரை மாத்திரை என்று தெரியாமல், இது உங்கள் நோயை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த மருந்து என்று கூறி ஒரு மாத்திரை கொடுக்கப்படுகிறது. அதை நம்பிச் சாப்பிடும் நோயாளியின் நோய் குணமாகத் தொடங்குகிறது. எப்படி? அந்த மாத்திரை குணப்படுத்தவில்லை. இந்த மருந்து என்னை குணப்படுத்தும் என்ற நம்பிக்கை அவரது ஆழ்மனதில் ஒரு சக்தி வாய்ந்த கட்டளையாக பதிவாகிறது. அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட ஆழ்மனம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியைத் தூண்டி உடலை தானே குணப்படுத்திக் கொள்ள வைக்கிறது. இங்கு வேலை செய்தது மருந்து அல்ல, நோயாளியின் ஆழ்மனதின் சக்தி. விளையாட்டு வீரர்களின் வெற்றி. உலகின் தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் அனைவருமே காட்சிப்படுத்துதல், விழித்தென்பித்தல் என்ற டெக்னிக்கை பயன்படுத்துகிறார்கள். மைக்கேல் ஜோர்டான், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி போன்ற வீரர்கள் ஒரு போட்டிக்கு முன்பாக அந்தப் போட்டியில் தாங்கள் வெல்வது போலவும் சிறப்பாக விளையாடுவது போலவும் தங்கள் மனக்கண்ணில் ஒரு திரைப்படமாக ஓடவிட்டு பார்ப்பார்கள். அவர்கள் அப்படித் தெளிவாகவும் உணர்வுபூர்வமாகவும் காட்சிப்படுத்தும்போது
அவர்களின் ஆழ்மனம் அதை ஒரு நடந்த நிகழ்வாக பதிவு செய்து கொள்கிறது. நிஜமாக களத்தில் இறங்கும்போது அவர்களின் உடல் ஏற்கெனவே அந்த வெற்றிக்கு புரோகிராம் செய்யப்பட்டிருக்கும். அதனால் அவர்களின் செயல்பாடுகள் மிகத் துல்லியமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கும். திடீர் உள்ளுணர்வுகள், இன்ட்யூயிஷன், சில நேரங்களில் காரணமே இல்லாமல் ஒரு நபரை நம்பக்கூடாது என்றோ இந்த வழியில் போகக்கூடாது என்றோ நமக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்றும். அந்த உள்ளுணர்வு என்பது உங்கள் ஆழ் மனதின் குரல். அது தன் பிரம்மாண்டமான நினைவகத்தில் சேமித்து வைத்திருக்கும் கோடிக்கணக்கான தகவல்களை அலசி ஆராய்ந்து ஒரு நொடியில் உங்களுக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது. அந்த உள்ளுணர்வுக்குச் செவி சாய்ப்பவர்கள் பல ஆபத்துகளிலிருந்து தப்பிப்பதை பார்க்கலாம். பயங்கள் மற்றும் ஃபோபியாக்கள், ஃபோபியஸ், உயரத்தைக் கண்டால் பயம், கரப்பான் பூச்சியை பார்த்தால் பயம். இப்படிப்பட்ட பயங்களுக்கு காரணம் என்ன? பெரும்பாலும் சிறு வயதில் அந்த விஷயம் சம்பந்தமாக நடந்த ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு, அல்லது அதைப் பற்றி கேள்விப்பட்ட ஒரு பயமுறுத்தும் தகவல் உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. உங்கள் நனவு மனதிற்கு அந்த நிகழ்வு மறந்து போயிருக்கலாம், ஆனால் ஆழ்மனம் அதை மறக்காது. அதனால் ஒவ்வொரு முறை நீங்கள் உயரமான இடத்திற்குச் செல்லும்போதும் அந்த பழைய பயத்தின் புரோகிராமை அது இயக்கி உங்கள் உடலில் அட்ரினலின் சுரக்க வைத்து உங்களை பயப்பட வைக்கிறது. பழக்கவழக்கங்கள், ஹேபிட்ஸ். காலையில் எழுந்ததும் பல் துலக்குவது முதல் பைக் ஓட்டுவது வரை நாம் செய்யும் 95% வேலைகள் தானாக நடப்பவை. இவற்றை இயக்குவது நமது ஆழ்மனம்தான். ஒரு செயலை நீங்கள் திரும்பத் திரும்பச் செய்யும்போது அது ஆழ்மனதில் ஒரு பழக்கமாக பதிந்து விடுகிறது. அதன் பிறகு நீங்கள் யோசிக்காமலேயே அந்தச் செயலைச் செய்வீர்கள். இது நல்ல பழக்கங்களுக்கும் பொருந்தும், தீய பழக்கங்களுக்கும் பொருந்தும். புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்ற பழக்கங்கள் ஆழ்மனதில் பதிந்த சக்தி வாய்ந்த புரோகிராம்களே. அதனால்தான் அவற்றை விடுவது பலருக்கும் கடினமாக இருக்கிறது. இந்த உதாரணங்கள் மூலம் உங்கள் ஆழ்மனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அது உங்களை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். கேள்வி என்னவென்றால், இந்த மாபெரும் சக்தியின் கட்டுப்பாட்டை நீங்கள் கையில் எடுக்கப் போகிறீர்களா, அல்லது அது உங்களை ஆள அனுமதிக்கப் போகிறீர்களா? நிச்சயமாக நாம் அதன் கட்டுப்பாட்டை கையில் எடுக்கப் போகிறோம். எப்படி என்று அடுத்த பகுதியில் விரிவாகப் பார்ப்போம். ஆழ் மனதின் திறவுகோல். உங்கள் வாழ்க்கையை ரீபுரோகிராம் செய்வது எப்படி? நமது ஆழ்மனம் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் போன்றது என்று பார்த்தோம். இப்போது நம்மிடம் இருக்கும் பழைய, பயனற்ற, எதிர்மறையான புரோகிராம்களை அழித்துவிட்டு அன்இன்ஸ்டால், நமக்கு தேவையான வெற்றி, செல்வம், ஆரோக்கியம் போன்ற புதிய புரோகிராம்களை எப்படி இன்ஸ்டால் செய்வது என்று படிப்படியாகப் பார்க்கலாம். இதற்கு பல சக்தி வாய்ந்த வழிகள் உள்ளன. ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். டெக்னிக் 1. சுய பிரகடனங்கள், அஃபர்மேஷன்ஸ். சுய பிரகடனங்கள் என்பது நீங்கள் எப்படி ஆக விரும்புகிறீர்களோ அல்லது எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை ஏற்கனவே அடைந்துவிட்டது போல நேர்மறையான வாக்கியங்களை திரும்பத் திரும்பச் சொல்வது. இது ஏன் வேலை செய்கிறது? நீங்கள் ஒரு வாக்கியத்தை திரும்பத் திரும்பச் சொல்லும்போது அது உங்கள் நனவு மனதின் தடையை தாண்டி மெதுவாக உங்கள் ஆழ்மனதில் பதியத் தொடங்குகிறது. A lie told 1,000 times becomes the truth என்று சொல்வார்கள். ஒரு பொய்யையே 1000 முறை சொன்னால் உண்மையாகிவிடுமென்றால், உண்மையை உறுதியுடன் சொன்னால் நிச்சயம் அது உங்கள் யதார்த்தமாக மாறும். சக்தி வாய்ந்த சுய பிரகடனங்களை உருவாக்குவது எப்படி? நேர்மறையாக இருக்க வேண்டும். பாசிட்டிவ். நான் கடன்காரனாக இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. பிரபஞ்சத்திற்கு மாட்டேன், இல்லை போன்ற வார்த்தைகள் புரியாது. அது கடன் என்ற வார்த்தையை மட்டுமே எடுத்துக்கொள்ளும். அதற்கு பதிலாக நான் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறேன், பணம் என்னிடம் நிரம்பி வழிகிறது என்று சொல்ல வேண்டும். நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும்.
பிரசன்ட் டென்ஸ். நான் பணக்காரன் ஆவேன் என்று சொல்லக்கூடாது. ஆவேன் என்பது எதிர்காலம். அது எப்போதும் எதிர்காலத்திலேயே தள்ளிப் போய்க் கொண்டிருக்கும். அதற்கு பதிலாக, நான் ஒரு பணக்காரன், நான் செல்வச் செழிப்பாக இருக்கிறேன் என்று அது ஏற்கெனவே நடந்துவிட்டது போலச் சொல்ல வேண்டும். உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும். இமோஷனல். வார்த்தைகளை வெறும் இயந்திரம் போல உச்சரித்தால் பலன் கம்மி. அந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது, அது நிஜமாகவே நடந்துவிட்டால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நீங்கள் ஆழமாக உணர வேண்டும். அந்த உணர்வுதான் ஆழ் மனதிற்குச் செல்லும் எரிபொருள். சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். நீண்ட வாக்கியங்களை விட, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் தன்னம்பிக்கையின் சிகரம், நான் அன்பை ஈர்க்கிறேன் போன்ற சுருக்கமான வாக்கியங்கள் அதிக சக்தி வாய்ந்தவை. எடுத்துக்காட்டுகள்: செல்வத்திற்கு, நான் ஒரு பணக்காந்தம், பணம் எல்லா திசைகளில் இருந்தும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கியத்திற்கு, என் உடலின் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியத்தாலும் சக்தியாலும் நிரம்பியுள்ளது. நான் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். தன்னம்பிக்கைக்கு, நான் தைரியமானவன், நான் எதையும் சாதிக்கும் ஆற்றல் படைத்தவன், நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். உறவுகளுக்கு, நான் அன்பை ஈர்க்கிறேன், அன்பை கொடுக்கிறேன், என் உறவுகள் அனைத்தும் இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளன. எப்போது, எப்படிச் செய்வது? காலை எழுந்தவுடனும் இரவு தூங்கச் செல்லும் முன்பும் செய்வது மிகச் சிறந்தது. ஏனென்றால் அந்த நேரங்களில் நமது நனவு மனம் அமைதியாக இருக்கும், ஆழ் மனம் திறந்த நிலையில் இருக்கும். ஒரு கண்ணாடியின் முன் நின்று உங்கள் கண்களை பார்த்து புன்னகையுடன் நம்பிக்கையாகச் சொல்லும்போது இதன் சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு குறைந்தது 21 முறையாவது ஒவ்வொரு பிரகடனத்தையும் சொல்லுங்கள். டெக்னிக் 2. காட்சிப்படுத்துதல், விழித்தாழ்த்துதல். வார்த்தைகளை விட படங்கள் ஆழ் மனதிற்கு மிக எளிதாக புரியும். காட்சிப்படுத்துதல் என்பது, நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை ஏற்கெனவே அடைந்துவிட்டது போல உங்கள் மனக்கண்ணில் ஒரு திரைப்படமாக ஓட விடுவது. இது ஏன் வேலை செய்கிறது? நமது மூளைக்கு நிஜமாக நடக்கும் ஒரு நிகழ்விற்கும் மிகத் தெளிவாகவும் உணர்வுபூர்வமாகவும் கற்பனை செய்யப்படும் ஒரு நிகழ்விற்கும் உள்ள வித்தியாசத்தைக் கண்டுபிடிக்கத் தெரியாது. நீங்கள் ஒன்றை மிகத் தெளிவாக கற்பனை செய்யும்போது உங்கள் மூளை நிஜமாகவே அது நடப்பதாக நம்பி அதற்கேற்ற ரசாயனங்களை உடலில் சுரக்கச் செய்யும். புதிய நரம்பியல் இணைப்புகளை, நரம்பியல் பாதைகள் உருவாக்கும். காட்சிப்படுத்துதலை எப்படி செய்வது? அமைதியான ஓர் இடத்தை தேர்ந்தெடுங்கள். கவனச் சிதறல்கள் இல்லாத ஓர் இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி சில முறை ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். உங்கள் உடலையும் மனதையும் தளர்த்துங்கள். உங்கள் இலக்கை தெளிவாக வரையறுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு புதிய வீடா? ஒரு புதிய காரா? ஒரு பதவி உயர்வா? அதை மிகத் தெளிவாக முடிவு செய்யுங்கள். கார் என்றால் என்ன கலர், என்ன மாடல், அதன் வாசனை எப்படி இருக்கும், அதன் சீட்டில் அமர்ந்தால் எப்படி உணர்வீர்கள் என்பது வரை தெளிவாக கற்பனை செய்யுங்கள். மனத்திரையில் ஒரு காட்சியை உருவாக்குங்கள். உங்கள் இலக்கை அடைந்துவிட்ட ஒரு காட்சியை உருவாக்குங்கள். நீங்கள் அந்த புதிய காரை ஓட்டி செல்வது போலவும், உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்வது போலவும் ஒரு சின்ன திரைப்படத்தை உருவாக்குங்கள். 5 புலன்களையும் பயன்படுத்துங்கள். அந்த காட்சியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிஜமாக்குங்கள். பார்வை, காரின் நிறம், ஸ்டியரிங் வீல், டேஷ்போர்டு அனைத்தையும் தெளிவாக பாருங்கள். கேட்டல், இன்ஜின் சத்தம், நீங்கள் கேட்கும் இசை, நண்பர்களின் வாழ்த்துச் சத்தம், இவற்றை கேளுங்கள். உணர்வு, ஸ்டியரிங்கைத் தொடும் உணர்வு, சீட்டின் மென்மை, ஜன்னல் வழியே வரும் காற்றின் ஸ்பரிசம், இவற்றை உணருங்கள். வாசனை, புதிய காரின் வாசனை, பெட்ரோலின் வாசனை, இவற்றை நுகருங்கள். சுவை, வெற்றி கொண்டாட்டத்தில் நீங்கள் சாப்பிடும் இனிப்பின் சுவையை உணருங்கள். மகிழ்ச்சியை உச்சத்தில் உணருங்கள். இந்த கற்பனையின் மிக முக்கியமான பகுதி.
நீங்கள் அந்த இலக்கை அடைந்துவிட்டால் ஏற்படும் மகிழ்ச்சி, பெருமை, நன்றியுணர்வு போன்ற உணர்வுகளை ஆழமாக உணர்வது. அந்த உணர்வு உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் பரவ அனுமதியுங்கள். தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் இதைச் செய்யுங்கள். குறிப்பாக தூங்கப் போகும் முன் செய்வது மிக மிக சக்தி வாய்ந்தது. தியானம் மற்றும் சுய ஹிப்னாசிஸ், மெடிடேஷன் அண்ட் செல்ஃப் ஹிப்னோசிஸ். தியானம் என்பது நம் மனதின் எண்ண ஓட்டங்களை குறைத்து ஒரு அமைதியான நிலைக்குச் செல்வது. இந்த அமைதியான நிலையில் நமது நனவு மனதின் குறுக்கீடுகள் குறையும். அப்போது ஆழ்மனதின் கதவுகள் திறக்கும். அந்த நிலையில் நீங்கள் கொடுக்கும் சுய பிரகடனங்கள் நேரடியாக ஆழ்மனதிற்குள் செல்லும். சுய ஹிப்னாசிஸ் என்பது தியானத்தின் ஒரு மேம்பட்ட நிலை. இதில் நீங்களே உங்களை ஒரு மிக ஆழமான தளர்வு நிலைக்கு டிரான்ஸ் கொண்டு சென்று உங்கள் ஆழ்மனதிற்கு தேவையான கட்டளைகளை கொடுப்பதாகும். எப்படி செய்வது? எளிய முறை. அமைதியாக அமர்ந்து கண்களை மூடுங்கள். உங்கள் கவனம் முழுவதையும் உங்கள் சுவாசத்தில் வையுங்கள். மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனியுங்கள். மனதில் எண்ணங்கள் வந்தால் அதைத் தடுக்க வேண்டாம். ஒரு மேகம் போல வந்து போக அனுமதியுங்கள். மீண்டும் உங்கள் கவனத்தை சுவாசத்திற்கு கொண்டு வாருங்கள். ஒரு 10 நிமிடங்கள் கழித்து உங்கள் மனம் அமைதியானதும் நீங்கள் விரும்பும் சுய பிரகடனங்களை மனதிற்குள் மெதுவாகவும் தெளிவாகவும் சொல்லுங்கள். என் ஆழ்மனமே, நான் சொல்வதைக் கேள். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் செல்வச் செழிப்பாக இருக்கிறேன் என்பது போலச் சொல்லலாம். பிறகு மெதுவாக கண்களைத் திறந்து இயல்பு நிலைக்கு வாருங்கள். இந்த டெக்னிக் உங்கள் ஆழ்மனதின் புரோகிராமை மாற்றுவதற்கான ஒரு நேரடி வழி. நன்றியுணர்வு, கிராட்டிட்யூட். நன்றியுணர்வு என்பது பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த உணர்வுகளில் ஒன்று. உங்களிடம் ஏற்கெனவே இருக்கும் விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது, பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் அதிகமான நல்ல விஷயங்களை கொடுக்கிறது. இது ஏன் வேலை செய்கிறது? நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும்போது உங்கள் மனம் இல்லை என்ற நிலையில் இருந்து இருக்கிறது என்ற நிலைக்கு மாறுகிறது. நீங்கள் பற்றாக்குறையைப் பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு செழிப்பைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குகிறீர்கள். இந்த நேர்மறையான மனநிலை உங்கள் ஆழ்மனதை ரீப்ரோகிராம் செய்து மேலும் நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்வில் ஈர்க்கிறது. எப்படி பயிற்சி செய்வது? நன்றியுணர்வு பட்டியல், கிராட்டிட்யூட் ஜர்னல். தினமும் இரவு தூங்கும் முன் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து அன்று உங்களுக்கு நடந்த, நீங்கள் நன்றியுடன் உணரும் குறைந்தது 5 விஷயங்களை எழுதுங்கள். அது எவ்வளவு சிறிய விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை. இன்று நான் குடித்த சுவையான காஃபிக்கு நன்றி. எனக்கு உதவிய அந்த நண்பருக்கு நன்றி. இப்படி எழுதலாம். நன்றியுணர்வு நடை, கிராட்டிட்யூட் வாக். காலையில் நடைப்பயிற்சி செல்லும்போது உங்களைச் சுற்றி நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் மனதிற்குள் நன்றி சொல்லுங்கள். அழகான பூக்கள், சுத்தமான காற்று, உங்கள் கால்கள், உங்கள் கண்கள் என எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள். நன்றியுணர்வு உங்கள் மன அதிர்வை விப்ரஷன் உயர்த்தி உங்களை ஒரு நேர்மறை காந்தமாக மாற்றும். உறக்கத்திற்கு முன் நிரலாக்கம், ப்ரீ-ஸ்லீப் புரோகிராமிங். நாம் தூங்கச் செல்லும் முன் இருக்கும் அந்த 5 முதல் 10 நிமிடங்கள் ஆழ்மனதை நிரல்படுத்துவதற்கு ஒரு தங்கமான நேரம். அந்த நேரத்தில் நமது நனவு மனம் சோர்வடைந்து அதன் பகுத்தறியும் சக்தி குறைந்திருக்கும். அப்போது ஆழ்மனம் மிகத் திறந்த நிலையில் பஞ்சு போல தகவல்களை உள்வாங்கத் தயாராக இருக்கும். என்ன செய்ய வேண்டும்? படுக்கைக்குச் சென்றதும் செல்போன், டிவி போன்றவற்றை தவிர்த்துவிடுங்கள். அன்று நடந்த எதிர்மறையான விஷயங்களை நினைக்காதீர்கள். மாறாக, நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை அடைந்துவிட்டதாக காட்சிப்படுத்துங்கள். உங்கள் சுய பிரகடனங்களை மனதிற்குள் ஒரு தாலாட்டு போல மெதுவாகச் சொல்லுங்கள். உங்கள் இலக்கு சம்பந்தப்பட்ட ஆடியோ பதிவுகளை, சப்ளிமினல் மெசேஜஸ் ஆர் கைடட் அஃபர்மேஷன்ஸ், மிக மெல்லிய ஒலியில் கேட்கலாம்.
நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை வாழ்வதாக நினைத்துக்கொண்டே அந்த மகிழ்ச்சியான உணர்வுடன் உறங்கிப் போங்கள். நீங்கள் உறங்கினாலும் உங்கள் ஆழ்மனம் அந்த எண்ணங்களை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் அதற்கான வேலைகளை செய்யத் தொடங்கும். இந்த 5 டெக்னிக்குகளும் உங்கள் ஆழ்மனதை உங்களுக்குச் சாதகமாக மாற்றுவதற்கான மிக சக்தி வாய்ந்த கருவிகள். இதில் உங்களுக்குப் பிடித்தமான ஒன்றிரண்டை தேர்ந்தெடுத்து தினமும் விடாமல் பயிற்சி செய்யுங்கள். விடாமுயற்சிதான் இங்கே மிக முக்கியம். பயணத்தில் தடைகளும் தீர்வுகளும் காமன் ஆப்ஸ்டிகல்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். ஆழ்மனதை ரீப்ரோகிராம் செய்யும் இந்த பயணம் ஒரு ரோஜா படுக்கை அல்ல. இதில் சில சவால்களும் தடைகளும் வரத்தான் செய்யும். அவற்றைக் கண்டு பயப்படத் தேவையில்லை. அந்த தடைகள் என்ன, அவற்றை எப்படித் தாண்டுவது என்று இப்போது பார்ப்போம். தடை 1. சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கை, டவுட் அண்ட் ஸ்கெப்டிசிசம். நீங்கள் சுய பிரகடனங்களைச் சொல்லும்போது உங்கள் நனவு மனம், கான்ஷியஸ் மைண்ட், உள்ளிருந்து பேசும். நான் பணக்காரன் என்று நீங்கள் சொன்னால் உள்ளிருந்து ஒரு குரல், பொய் சொல்லாதே, உன் பேங்க் பேலன்ஸை பார் என்று கிண்டல் செய்யும். இது இயல்புதான். உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் தர்க்கத்தின் அடிப்படையில் இயங்குவது. தீர்வு: அந்த குரலுடன் சண்டை போடாதீர்கள். அதை ஒரு சிறிய குழந்தை பேசுவதாக நினையுங்கள். பரவாயில்லை, இத்தனை நாள் நீ இதைத்தான் நம்பினாய். ஆனால் இனி நான் புதிய உண்மையை உருவாக்குகிறேன். பொறுத்திருந்து பார் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யச் செய்ய இந்த சந்தேகக் குரல் மெதுவாக வலுவிழந்துவிடும். வாட் இஃப் இட் ஒர்க்ஸ்? ஒருவேளை இது வேலை செய்தால் என்ற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த ஒரு சின்ன நம்பிக்கை போதும். தடை 2. பொறுமையின்மை, இம்பேஷன்ஸ். இன்று பயிற்சியைத் தொடங்கிவிட்டு நாளைக்கே உங்கள் வாழ்வில் அதிசயம் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் 20, 30, 40 வருடங்களாக பதிந்து வைத்திருக்கும் ஒரு புரோகிராமை மாற்றுகிறீர்கள். அதற்கு சிறிது காலம் எடுக்கும். ஒரு மரத்தை நட்டவுடன் அடுத்த நாளே பழம் பறிக்க முடியாது அல்லவா? தீர்வு: முடிவுகளைப் பற்றி கவலைப்படாமல் செயல்முறையை, ப்ராசஸ் நம்புங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் பயிற்சி உங்கள் ஆழ்மனதில் ஒரு புதிய விதையை விதைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த விதை முளைத்து வேரூன்றி மரமாகி பலன் கொடுக்க நிச்சயம் நேரம் எடுக்கும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் உங்கள் பயிற்சியைத் தொடருங்கள். நீங்கள் பார்க்கும் சிறிய நேர்மறை மாற்றங்களை கூடக் கொண்டாடுங்கள். தடை 3. சீரற்ற பயிற்சி, இன்கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் மிக உற்சாகமாக பயிற்சி செய்துவிட்டு அடுத்த சில நாட்களுக்கு அதை முற்றிலுமாக விட்டுவிடுவது எந்த பலனையும் தராது. ஒரு வாளியில் துளை போட்டுக்கொண்டு தண்ணீர் நிரப்புவது போலத்தான் இது. தீர்வு: தினமும் 1 மணி நேரம் பயிற்சி செய்வதை விட தினமும் 10 நிமிடங்கள் சீராக பயிற்சி செய்வது பன்மடங்கு சக்தி வாய்ந்தது. இதை உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். பல் துலக்குவது போல இதுவும் ஒரு கட்டாயமான பழக்கம் என்று முடிவு செய்யுங்கள். உங்கள் செல்போனில் அலாரம் வைத்துக் கொள்ளுங்கள். விடாமுயற்சி, கன்சிஸ்டன்சி தான் வெற்றியின் ரகசியம். தடை 4. எதிர்மறையான சூழல், நெகட்டிவ் என்விரான்மெண்ட். நீங்கள் எவ்வளவு நேர்மறையாக இருக்க முயற்சித்தாலும் உங்களைச் சுற்றியிருக்கும் மனிதர்கள், நீங்கள் பார்க்கும் செய்திகள், சமூக ஊடகங்கள் போன்றவை உங்களை மீண்டும் எதிர்மறைக்கு இழுக்க முயற்சிக்கும். தீர்வு: விழிப்புணர்வு. யார் உங்களிடம் எதிர்மறையாகப் பேசுகிறார்கள், எந்த செய்தி உங்கள் மனநிலையை பாதிக்கிறது என்பதை விழிப்புணர்வுடன் கவனியுங்கள். தள்ளியிருங்கள். எதிர்மறையான விவாதங்களில் இருந்து, எதிர்மறையான மனிதர்களிடம் இருந்து முடிந்தவரை தள்ளியே இருங்கள். இது சுயநலம் அல்ல, சுய பாதுகாப்பு. நேர்மறையை உள்வாங்குங்கள். உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் நேரம் செலவிடுங்கள். நேர்மறையான புத்தகங்களைப் படியுங்கள். ஊக்கமளிக்கும் வீடியோக்களைப் பாருங்கள். உங்கள் சூழலை உங்களுக்குச் சாதகமாக மாற்றுவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. தடை 5.
கடந்த காலத் தோல்விகள், பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ். நான் ஏற்கெனவே இதையெல்லாம் முயற்சி செய்துவிட்டேன், எதுவும் வேலை செய்யவில்லை என்ற எண்ணம் பலருக்கும் வரும். கடந்த காலத் தோல்விகள் ஒரு கனமான நங்கூரம் போல உங்களை பின்னோக்கி இழுக்கும். தீர்வு: கடந்த காலம் இறந்துவிட்டது. அதை மீண்டும் மீண்டும் தோண்டி எடுத்துப் பார்ப்பதால் எந்தப் பயனும் இல்லை. நீங்கள் செய்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை அங்கே விட்டுவிடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள், ஒரு புதிய தொடக்கம். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். என் கடந்த காலம் என் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. என் நிகழ்கால எண்ணங்களும் செயல்களுமே என் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன என்று உறுதியாக நம்புங்கள். இந்த தடைகளைக் கண்டு துவண்டு விடாதீர்கள். ஒவ்வொரு தடையையும் தாண்டும்போது நீங்கள் மேலும் வலிமையானவராக மாறுவீர்கள். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம் பேசியதின் சாராம்சம் இதுதான். உங்கள் வாழ்க்கை என்பது வெளியே நடக்கும் நிகழ்வுகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை. அது உங்களுக்குள், உங்கள் ஆழ்மனதில் என்ன நடக்கிறது என்பதன் பிரதிபலிப்பு மட்டுமே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை விரும்பினால், வெளியே உள்ள மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ மாற்ற முயற்சிக்காதீர்கள். அது வீண் வேலை. அதற்கு பதிலாக உங்களுக்குள் இருக்கும் புரோகிராமை மாற்றுங்கள். உங்கள் நம்பிக்கைகளை மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். உங்கள் உள் உலகம் மாறும்போது உங்கள் வெளி உலகம் தானாகவே மாறிவிடும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. உங்களுக்குள் ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்கும் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் இது. இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட டெக்னிக்குகளை வெறும் தகவலாக கடந்து செல்லாமல், இன்றே இப்போதே தொடங்குங்கள். ஒரு சிறிய சுய பிரகடனத்தில் இருந்து தொடங்குங்கள். ஒரு சிறிய காட்சிப்படுத்துதலில் இருந்து தொடங்குங்கள். ஒரு சின்ன நன்றியுணர்வு பயிற்சியில் இருந்து தொடங்குங்கள். ஒவ்வொரு சின்ன அடியும் ஒரு மாபெரும் பயணத்தின் தொடக்கம்தான். உங்கள் ஆழ் மனம் ஒரு வரம். அது ஒரு ஜீனி போன்றது. நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்கும். ஆனால் என்ன கேட்க வேண்டும் என்பதை தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் உணர்வுபூர்வமாகவும் சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு. நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நினைக்கும் வாழ்க்கை, நீங்கள் விரும்பும் அற்புதம், உங்கள் காலடியில் வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய நேர்மறை மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நீங்கள் எந்த டெக்னிக்கை முதலில் முயற்சி செய்யப் போகிறீர்கள் என்பதையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயன்படும் என்று நினைத்தால், தயவுசெய்து அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களுக்கு நமது இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. அதை உணருங்கள். உங்கள் உலகை உருவாக்குங்கள். நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.